சென்னை மாநகராட்சி மண்டலங்களின் எண்ணிக்கை 15 இருந்து 20 உயர்வு. புதிதாக உருவாக்கப்பட்ட மண்டலங்களின் பெயர்கள் வெளியீடு. நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கு தொடர்பான உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சீமான் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு வரும் திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. 15 ஆண்டுகள் பழமையான வாகனங்களுக்கு எரிபொருள் கிடையாது. டெல்லி அரசு அதிரடி அறிவிப்பு. வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. காலை முதல் பிற்பகல் வரை ஆயிரக்கணக்கான உடன்பிறப்புகளின் வாழ்த்துக்களை பெற்றேன். அனைவருக்கும் அன்பு மிகுந்த நன்றி என முதலமைச்சர் பதிவு. தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்ட நாம் எடுத்துள்ள உறுதிமொழியில் வெல்ல களம்புகுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்றும் உறுதி. அதிமுகவோடு போட்டி போடும் அளவிற்கு தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் வாய்ப்பும் கிடையாது, இடமும் கிடையாது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி. திமுக கூறுவது போல் மத்திய அரசு இந்தியை திணிக்கவில்லை என்று கூறினார். விருப்பப்படுபவர்கள் 3வது மொழியை கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் கூறியுள்ளது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்தி பயிற்றுவிப்பது கொள்கை முரண்பாடு இல்லையா என கடம்பூர் ராஜு கேள்வி. முதல்வர் இந்த பள்ளிகளை மூடச் சொல்வாரா எனவும் பேட்டி. கன்னியாகுமரி மாவட்டம் இடையம்புத்தன்துறை மீனவ கிராமத்தில் மின்சாரம் தாக்கி 4 பேர் உயிரிழப்பு. புதுக்கடை போலீசார் விசாரணை. சீமான் வீட்டு பாதுகாவலர் மற்றும் ஊழியருக்கு ஒரு வழக்கில் ஜாமீன். சென்னை சோழிங்கநல்லூர் நீதிமன்றம் உத்தரவு. கடலூரில் குடியிருப்பு தெருவில் புகுந்த 6 அடி நீளமுள்ள முதலை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு ஏரியில் விட்டனர். சீன் போடாத சீமான் புதிய வீடியோவை வெளியிட்ட விஜயலட்சுமி. திருப்பூர் அருகே வன காவலரை துரத்திய ஒற்றை காட்டு யானை ஆக்ரோஷமாக துரத்திச் செல்லும் அதிர்ச்சி வீடியோ. திருப்பூர் அருகே விபத்தில் சிக்கி மூளை சாவுகடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம். பெண்ணின் உடலுக்கு அரசு மரியாதை. மத்திய பாஜக அரசு தமிழர்களை 2ஆம் தர மக்களாக பார்க்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் குற்றச்சாட்டு. வார விடுமுறையை முன்னிட்டு குமரி திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தனர். பீகாரில் 15 வருட வாகனங்களை போன்று 20 ஆண்டுகால என்டிஏ அரசு அகற்றப்பட வேண்டும். தேஜஸ்வி யாதவ் விமர்சனம். உத்தரகாண்டில் ஏற்பட்ட பயங்கர பனிச்சரிவில் சிக்கிய 57 தொழிலாளர்களில் 49 பேர் உயிருடன் மீட்பு. எஞ்சியவர்களை மீட்கும் பணி தீவிரம். அமெரிக்காவுடனான உறவை சரி செய்ய முடியும். ஜெலன்ஸ்கி நம்பிக்கை. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிபுணர்கள் அமெரிக்கா செல்வதை தவிர்க்க வேண்டும். சீனா அறிவுறுத்தல். 14வது குழந்தைக்கு தந்தையான எலான் மஸ்க் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்தார். ட்ரம்ப் முகத்தை நாள்தோறும் பார்க்க விரும்பவில்லை. அமெரிக்காவை விட்டு வெளியேறி நியூசிலாந்தில் குடியேறப் போகிறேன். பிரபல ஹாலிவுட் இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் பேட்டி. இங்கிலாந்துக்கு எதிரான சாம்பியன்ஸ் டிராபி லீக் போட்டி தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி.